டைரி ரைட்டிங் இது ஒன்றும் நான் பண்ண போகிறது ஃபஸ்ட் டைமும் இல்லை, அடிக்கடி பண்ணினதும் இல்லை. I think I just got that one incident to tell. இது really this changed my life. One perfect message that I got forward to my fellow friends. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி ஆரம்பிச்சு அந்த நாள். ஆல்ரைட், இப்போ மெயின் கதைக்கு வரலாமா? யா, just like every other introvert wants, just plants and the songs of birds, அது மட்டும் இருக்கிற ஒரு பிளேஸ். எந்த ஒரு வாய்ஸும் மண்டையை போட்டு குடையாமல் இருக்க எப்பயும் போல் அங்கே போனேன். பட் அந்த நாள் was scripted different, I guess. தம்பி சாரிடா, விளாண்டுட்டு இருக்கோம் தெரியலையா, கண்ணு தெரியலையா, அங்கிட்டு போய் நடடா. பால் அடிக்க தெரியாதா உனக்கு? டேய், நீ இந்த ஏரியாவே கிடையாது, என்னடா எங்க ஏரியாவுக்குள்ள சவுண்டு? நான் வாட்டுக்கு சும்மா போயிட்டு இருக்கேன், எதுக்குடா தெரியாம தான் அடிச்சேன், சாரி கிடையாது. சாரி கேட்டீங்கன்னா நான் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏன் அடிச்சு சாரி? எங்கேயோ இருக்கிற கோவத்தை ஒருத்தன் மேலே காட்டுறேன்னு போய் கடைசியில் என் கேரக்டரை அசிங்கப்படுத்திக்கிட்டது தான் மிச்சம். என்னாச்சு? என்ன பிரச்சனை? யாருக்குதான் பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கே என்னைய பத்தி பேச தெரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு பிரச்சனை ஆனா சொல்றதுக்கு ஒரு ஆள் பிரச்சனை இல்லை, அதனால நானே அறிஞ்சிட்டு போறேன். சொல்றதெல்லாம் கேட்கவங்களுக்கு டைம் நிச்சயமா பத்துமான்னு தெரியல, இருக்குன்னா சொல்றேன். இப்போ சொல்லு, கேட்போம். ஏன் கோவமே இந்த மனுஷங்க மேலதான். மனுஷ உயிரினங்களே பாருங்க, எவ்வளவு ஒரு மாதிரி ஈனப்பிறவிங்க. நம்ம தன்னோட உயிர் வாழ்றதுக்காக, தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அடுத்த உயிரை கொண்டுதான் குறைக்கிறது தான் இந்த இயற்கையோட விதியாவே இருக்கு. என்ன மாதிரி டிசைன் இது? எனக்கு அது சுத்தமா புரியல. எனக்கு கோவம்லாம் இந்த மனுஷங்க மேல, இந்த பிரிவினை மேலதான். முக்கியமா சொல்லணும்னு பிரிவினை தான். ஏன் பிரிஞ்சு இருக்கோம்? எல்லாம் ஒன்னா இருந்தா என்னவா? ஏன் நீ வேற, நான் வேற, நீ பெருசு நான் பெருசு, இப்படி எதுக்கு பிரிக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எடுத்துக்கோங்களேன், எனக்கு ஏதாவது ஸ்டோனா, இப்ப அலாதீனோட அந்த அற்புத விளக்கு என்னமோ சொல்றாங்க, எல்லாம் ஃபேண்டசியா தான் இருக்கு. அதான் எனக்கு கிடைச்சிச்சுன்னா சத்தியமா சொல்றேன், மனுஷங்களே வேணாம், நான் மனுஷனாவே இருந்தாலும் பரவாயில்ல, செத்துட்டு போறேன்னு. இந்த உலகத்துல மனுஷனே இல்லாத ஒரு உலகம் இருக்கட்டும் அப்படின்னு தான் கேட்பேன். நான் பேசுகிறதெல்லாம் கேட்க சைக்கோ மாதிரி தான் இருக்கும், ஆனால் I just want to be a selfless villain in this world of selfish heroes. That's it. அப்ப இதை நீங்க செல்ஃப்லெஸ் ஆக்ட்னு சொல்றீங்க? ஆமா, கண்டிப்பா. நான் கொல்றத பத்தி சொல்லல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? என்னோட மென்டல் ஹெல்த்தை வச்சு விளையாடுறது இவன் தான். எவனோ ஒருத்தன் ஒரு ப்ரொஃபைல் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து நான் இருக்கிறவங்களையும் ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு சண்டை போட விட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுற இந்த சாடிஸ்டிக் பீப்புள், those voices, ஒவ்வொரு கமெண்ட்
எங்கே பார்த்தாலும் ஒரு சின்ன வேற்றுமைக்காக ஒரு போர். எதுக்காக சாகுறாங்க, எப்படி சாகுறாங்கன்னு கூட தெரியாமல் ஒரு ஸ்டோரியில் லைக் வாங்குறதுக்காக அதை பற்றி பேசுகிற இந்த பீப்புளோட ஐடியாலஜி. ஒவ்வொரு தடவையும் அதை ஆன் பண்ணுறப்ப, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு நியூஸை பார்க்குறப்ப, சொசைட்டியில் ஒரு பாட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை எனக்குள்ளே திடீர்னு வந்த இந்த உணர்வா என்னன்னு தெரியல, இந்த எல்லா தாட்ஸும் சோஷியல் லைஃபையும் உடைச்சிருச்சு. Only when I'm with no people, just nature, I feel no difference, no diversity, but peace. வார்த்தையை பேசாத ஒரு இன்ட்ரோவர்ட்டோட மனசில் 1000 எண்ணங்களும் இந்த மக்கள் போடுற சண்டையா என் மண்டையை போட்டு கொடைஞ்சுக்கிட்டு. இதுதான் என் பிரச்சனை. இந்த மனுஷங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு தெரியுமா? இப்போ நாளைக்கு ஒரு வெள்ளமோ இல்லை ஒரு நிலநடுக்கம் என்னமோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்க,